முழு திரைப்பட காட்சிகளுமே வெளியிட்ட ஒரு சம்பவம் அரங்கேறிக்கிறது. இதை பொலிட்டிக்கல் ஆங்கிள்லையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருப்பதா நீங்கள் கருதுறீங்களா? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். நடக்க போகிறது மாநில அரசுக்கான தேர்தல். அப்போ திமுக தான் குறி வச்சு அடிக்க முடியும். விஜயை எவ்வளோ தூரம் முடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் முடக்கணும்னு திமுக நினைக்குதுன்றது உண்மை. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்க வேண்டிய பாடம் எதிரியை ஃபிக்ஸ் பண்ணணும். 9 எதிரி இருந்தாலும் பிரதான எதிரி யாருன்னு நம்ம முடிவு பண்ணணும். என் எதிரி திமுக தான். விஜய்க்கு நான் ஓட்டு போடுவோம். அவருக்கு ஆதரவு இருக்குங்க, மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு இருக்குது. மக்கள் பெரிய அளவில் கூடுறாங்க. அது வெறும் அவரை பார்க்க வர கூட்டம் ஓட்டு போடாதுன்றது அயோக்கியத்தனமான வாதம். கூடுற கூட்டத்தில் 2/3 70% ஓட்டு போடுவாங்க. அப்படி போட்டாலே தமிழ்நாடு அரசியல் கந்தரகோலம் ஆக போகுதுன்னு அர்த்தம். எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு சொல்ல முடியாது. எக்ஸிஸ்டிங்காக 2 பிளேயர்ஸுக்கும் பெரிய அடி காத்திருக்குது. அப்படி தான் எனக்கு தோணுது. அல்லது ஒருத்தருக்கு அடி காத்திருக்குது. அது யாருன்றது நமக்கு தெரியல. எதுக்கு கூட்டம் கூடுது அப்படின்னா பார்க்க வராங்கன்றீங்க. அப்புறம் எதுக்கு அவர் இதை பேசலை அதை பேசலைன்றீங்க. ஒன்று திமுகவுக்கு பெரிய அடி காத்திருக்குது, இல்லை அண்ணா திமுக வாஷ் அவுட்டு. திமுக ஓட்டு நாளாக உடையிறதில் லேண்ட்ஸ்லைடு ஸ்வீப் 160 170 சீட் வரைக்கும் கூட போகலாம். 180 போகுன்றாங்க சில பேர். காங்கிரஸ் தொண்டை திமுக ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. 21 மாதிரியான ஓட் ட்ரான்ஸ்ஃபர், காங்கிரஸோட ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த முறை திமுக கண்டிப்பாக நடக்காது. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நேயர்கள் அனைவருக்கும் அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு மணி அவர்கள். வாரனோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ச்சியான அரசியல் பரபரப்பு அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் பரப்புரை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் களத்துக்கு வந்துட்டாங்க. அதே போல் தாவேக தலைவர் விஜயும் பல இடங்களில் பரப்புரையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒன்றுமே பண்ணலான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவரோட இடத்துல பேசும்போது ஜனநாயகம் வரைக்கும் தடுத்துட்டாங்க. அவரோட இடத்துல திருநெல்வேலியில் பேசுகிறாரு. பேசி 2வது நாளில் அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளை மட்டும் வெளியிடுறது, அது மட்டும் இல்லாமல் முழு திரைப்படத்து காட்சிகளுமே வெளியிட்ட ஒரு சம்பவம் அரங்கேறிக்கிறது. திரை உலகத்தினுடைய உச்ச நட்சத்திரங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து உலகநாயகன் கமலஹாசன்லேருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு தப்பான விஷயம் கண்டிச்சிருக்கிறாங்க. இதை பொலிட்டிக்கல் ஆங்கிள்லையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருப்பதா நீங்கள் கருதுறீங்களா, இல்லை இது அப்பார்ட் ஃப்ரம் தட் தான் பார்க்குறீங்க? இது என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. இதை பற்றி எந்த கருத்து நான் சொல்ல வந்தது. எவன் பண்ணான், எதுக்கு பண்ணான், என்னால் புரிஞ்சுக்க முடியல, எனக்கு தெரியல. எவன் பண்ணியிருந்தாலும் அது தண்டனைக்குரிய குற்றம். இதை இவன் பண்ணான் அவன் பண்ணான்னு பேசுவது பொருத்தமற்றது. பிடிச்ச விதத்தில் பேசுகிறாங்க. விஜயோட எதிரிகள் விஜயே பண்ணிட்டாருன்றாங்க. விஜய் கட்சியிலேருந்து இதை எதிர்த்தரப்பு பண்ணிடுச்சுன்றாங்க. எது உண்மைன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. இந்த ஆஸ்பெக்டை நான் அப்படியே கடந்து போக விரும்புகிறேன். ஏன்னா இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அண்மையில் அவருடைய செயல்பாடுகளை பார்த்துருப்பீங்க. அவருடைய பரப்புரை பிரச்சார கூட்டங்களில் ஒரு இடத்துல அவருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. 3 மணி நேரம் கேட்டு 1 மணி நேரம் கொடுத்தாங்க, நான் பரப்புரை ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னாரு. இப்போ இன்னும் சில இடங்கள், இப்போ நேற்று காரைக்குடியெலாம் போயிருக்கிறாரு. பட் காரைக்குடியில் அவர் பேசலை. குறிப்பாக எந்த தொகுதியிலையுமே அவருடைய வேட்பாளர்களை அவர் மேடை ஏற்ற மறுக்கிறாரு. அவர் மட்டுமே, அவரோட ஃபேஸ் தான் அந்த கட்சியோட ஃபேஸாகவே இருக்குது. பேசுகிறாரு, ஓட்டு போடுவோன்னு கேட்குறாரு, கடந்து போகிறாரு. அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அண்ட் பீப்புளோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அவருக்கு ஆதரவு இருக்குங்க, மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு இருக்குது. மக்கள் பெரிய அளவில் கூடுறாங்க. அது வெறும் அவரை பார்க்க வர கூட்டம் ஓட்டு போடாதுன்றது அயோக்கியத்தனமான வாதம். கூடுற கூட்டத்தில் 2/3 70% ஓட்டு போடுவாங்க. அப்படி போட்டாலே தமிழ்நாடு அரசியல் கந்தரகோலம் ஆக போகுதுன்னு அர்த்தம். எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு சொல்ல முடியாது. எக்ஸிஸ்டிங்காக 2 பிளேயர்ஸுக்கும் பெரிய அடி காத்திருக்குது. அப்படி தான் எனக்கு தோணுது. அல்லது ஒருத்தருக்கு அடி காத்திருக்குது. அது யாருன்றது நமக்கு தெரியல. அவர் கேண்டிடேட்டை மேடையில் ஏற்ற மறுக்கிறார் வேன்லன்னா அது ரொம்ப ரொம்ப அவலமான ஒரு விஷயம். இது தேர்தல் பிரச்சாரம்னும் போது ஸ்டாலின், எடப்பாடி, சீமான்லாம் கேண்டிடேட்டை மேடை ஜீப்பில் ஏற்றி காரில் ஏற்றி தான் ஓட்டு கேட்குறாங்க. அவர் அப்படி செய்யலை அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார், 234 தொகுதியில் நான் தான் நிற்கிறேன், கேண்டிடேட்டை பற்றிலாம் கவலைப்படாத, கேண்டிடேட்டை கழுதியோ குதிரையோ ஏதோ ஒன்று நான் சொல்கிறதுக்கு ஓட்டு போடு, அந்த மனநிலைக்கு அவர் வந்துட்டார். அதனால தான் கேண்டிடேட்டை பற்றி எனக்கு கவலையே அவருக்கு இல்லை. அவர் ஆதரிக்கிற பல பேர் இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றாங்க. நம்ப முடியாத அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்குது இப்போதைக்கு. ஆனால் அத்தனை பேர்கிட்டையும் உங்கள் கேண்டிடேட் யாருன்னா 10ல் 9 பேருக்கு கேண்டிடேட் யாருன்னு தெரியல. விசில் சின்னம் தான் தெரியுது. சின்னம் கூட கிடையாது. விஜய்க்கு நான் ஓட்டு போடுவோம், உங்கள் கேண்டிடேட் யார் அது தெரியாது. அது முக்கியமும் இல்லைன்றாங்க. எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு நாங்கள் போடுறோம். இவங்க நினைக்கிற மாதிரி சிட்டிஸில் மட்டும் இல்லை, கிராமங்களில் வரைக்கும் இது பரவி இருக்குது. விருதுநகரில் நேற்று நடந்த ஒரு சம்பவம், நண்பர் ஒருவர் அங்கே போய் பெரிய அளவில்
வாக்ஸ் பாப்புலின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கும்போது விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் இந்த 2 மந்திரிகளையும் தங்கதென்னரசு KKSSR எவ்வளவு தூரம் வந்து ஆபாசமான வார்த்தைகளால் அர்ச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அர்ச்சிக்கிறாங்க. மந்திரிங்க 2 பேரும் ஒன்றுமே செய்யலைன்றாங்க. யாருக்கு ஓட்டு போடுவேன்னா தாவேக்கான்றான். சரி, உங்கள் கேண்டிடேட் யாருன்னா தெரியல. ஒரு வித்தியாசமான அரசியலில் தமிழகம் என்று எதிர்கொண்டு இருக்கிறது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. வெறுமனே இது வந்து சிட்டிஸை மட்டும்தான் பாதிக்குதுன்றதில்ல, ரூரலையும் கிராமங்களையும் இது பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் அவருடைய அப்ரோச் இருக்குல்ல, அதாவது தன்னை வந்து ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல நிறுத்துறாரு திரு விஜய். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து ரொம்ப படிப்படியாக தெளிவாக சொன்னார், கரூரில் எம்மால பழிய போட்டீங்க, அண்ட் அடுத்தடுத்த விஷயங்களுடைய சுற்றி இருக்கிறவங்கள வச்சு என்னை அட்டாக் பண்ண பார்த்தீங்க, ஜனநாயகன் படத்தை முடக்குனீங்க, நான் அதுக்கெல்லாம் பயந்து நினச்சிங்களான்னு இதை வந்து மக்கள் மத்தியில் பிரதானப்படுத்துகிறார்ல, இது மக்கள் மத்தியில் ஒரு இம்பாக்டையோ ஒரு தாக்கத்தையோ விஜய் மீதான கர்சனத்தையோ உருவாக்குகிறதா? அது 4ஆம் தேதி தெரியும். இப்போ எப்படி தெரியும்? அவருக்கு இன்றைக்கி ஒரு ஆதரவு இருக்குது, பெரிய அளவில் ஆதரவு இருக்குது. அதில் ஓட்டாக மாறாது என்பது தவறான கருத்து. அதில் ஒரு 2/3 70%, 60 to 70% கண்டிப்பாக ஓட்டாக மாறும் நான் நம்புகிறேன். அப்படி மாறினாலே சிக்கல். டப்பா டான்ஸ், பெரிய கட்சிகளுக்கு டப்பா டான்ஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அவர் மீதான பொலிட்டிக்கல் அலிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு ஒரு திமுக ஃபோபியா பிடிச்ச அலையறாரு விஜய்ங்கிற விமர்சனம் அவர் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எலெக்ஷன் நடக்கிறது திமுக வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். அப்போ திமுகவை தான் அட்டாக் பண்ண முடியும், ட்ரம்ப்பை அட்டாக் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே திமுக, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். நடக்க போகிறது மாநில அரசுக்கான தேர்தல். அப்போ திமுகவை தான் குறி வச்சு அடிக்க முடியும். இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா மோடி அடிக்கலாம். இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது, அசம்பிளி எலெக்ஷன் போது முழு தாக்குதலும் ஸ்டாலின் மீது தான் இருக்கும். அது சரியான அணுகுமுறை. அந்த தாக்குதலை தாங்க முடியாதவங்க தங்களுடைய வாக்குகள் பறிபோதுன்ற கோபத்தில், வைத்தறிச்சலில், பொறாமையில், எரிச்சலில், கடுப்பில், சினத்தில் விஜய் வந்து திமுக ஃபோபியா பிடிச்சி அலையிறாங்க. ஃபோபியாவும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. மாநில அரசுக்கான தேர்தல், ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற தேர்தல்னும் போது எல்லா தாக்குதலும் திமுக மீது தான் தொடுக்கப்படும். கையில் கிடையாது எது எடுத்தும் திமுக அடிப்பாங்க. அதை தான் அவர் செய்கிறார். என் எதிரி திமுக தான். அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல கற்றுக்க வேண்டிய பாடம் எதிரியை ஃபிக்ஸ் பண்ணணும். 9 எதிரி இருந்தாலும் பிரதான எதிரி யாருன்னு நம்ம முடிவு பண்ணணும். அதை அவர் முடிவு பண்ணிட்டார். அவர் ஏன் அதிமுக விமர்சிக்கலன்றாங்க? எதுக்கு விமர்சிக்கணும்? நடக்க போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன், எதுக்கு விமர்சிக்கணும்? அதிமுக விமர்சிக்கல, அதிமுக முன்னால் இருந்த காங்கிரஸை விமர்சிக்கல, அதுக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரனை விமர்சிக்கல, அதுக்கு முன்னால் இருந்த வந்து நாயக்கர்களை விமர்சிக்கல, அதுக்கு முன்னால் இருந்த முகலாயர்களை விமர்சிக்கல. பேசிட்டே போயேன். நடக்கிறது அசம்பிளி எலெக்ஷன். ஸ்டாலின் வேணுமா வேணாமா? 5 ஆண்டு கால அலங்கோல ஆட்சி தொடரணுமா வேணாமா? இதுதான் ஒரே கேள்வி. இது எஸ்ஆர்னோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் எதை பேசினாரோ அதை பற்றி பதில் சொல்லிட்டான்னா, அவர் பேசாததை வச்சு ஏன் பதில் கேட்குற? அவர்கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட தீர்வு எது கேட்குறேன்? உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அவருக்கு சொல்லணும். நீங்கள்லாம் அப்படியே சொல்லிட்டீங்க. நீங்கள் ஒழுங்காக இருந்தால் ஏங்க அவர் பின்னால் மக்கள் போகிறான்? அதை புரிஞ்சுக்கோங்க. விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் உங்களுக்கு ஒரு வேக்கப் காலாக இருக்கணும். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, குடும்ப அரசியல் பண்ணுறீங்க, ஊழல் பண்ணுறீங்க, ஊர் அடித்து வலையில் போடுறீங்க, கூச்ச நாச்சம் இல்லாமல் அந்த குடும்ப அரசியலை நியாயப்படுத்துறீங்க. நீங்கள் எவ்வளோத்தையும் பண்ணும்போது அடுத்த தலைமுறை உங்களுக்கு ஓட்டு போடணுன்னு எதிர்பார்ப்பது எந்த மாதிரியான ஒரு நியாயம்? அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து நீங்கள் திருந்தணுன்ற புத்தி உங்களுக்கு வரணும். அது வரலன்னா அதுக்கான விலையை நீங்கள் கொடுப்பீங்க. பட் இப்போ ரீசெண்டாக 2 வகையான விமர்சனங்கள் வருது சார். ஒன்று, மற்ற கட்சிகளை போல் இவரும் வந்து இப்போ கூட்டத்தை கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சில இடங்களில் கூடக்கூடிய கூட்டங்கிறது அந்த பகுதியில் மட்டும் அவர் வரவழைக்கலை, சுற்று வட்டார மற்ற மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக வரவழைக்கிறாருன்னும் போது அது ஒரு என்மாஸ் க்ரௌடை காமிக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான் அவர்கிட்ட இருக்குது. பேசணுன்ற நோக்கமே இல்லைங்க, ரோட் ஷோ பண்ணுற நோக்கம் தாங்க அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்களே. ஏங்க மோடி ரோட் ஷோ மட்டும்தான் பண்ணார், ஓட்டு போடலையா? அவர் 2 பேரும் ஒன்றும் இல்லைல்ல. ரோட் ஷோ பண்ணுறது என்ன தப்பு? பாலிடிக்ஸோட இன்றியமையாத ஒரு அங்கம் ரோட் ஷோ. உங்களுக்கு காசு கொடுத்து கூட்டின்னு வரீங்க. அவருக்கு காசு கொடுத்து கூட்டுறாங்கன்னு நான் நம்பலை. அப்படியே இருந்தாலும் 90% தன்னெழுச்சியாக வர கூட்டம். 10% வேணால் காசு கொடுக்கலாம். நான் அதையும் நம்ப மாட்டேன்றேன். அந்த க்ரௌடோட மூமெண்ட்டை, பிஹேவியரை பார்த்தாலே தெரியுது. அது காசு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. இன்றைக்கி ஒரு பாயிண்டில் எடப்பாடி பேசணுன்னா 40 லட்ச ரூபாய் செலவு. தெரியுமா உங்களுக்கு? போய் அதிமுகவில் விஷயம் தெரிஞ்சவனை கேட்டு பாருங்கள். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கடந்த 1 வருஷமாக அவன் தான் செலவு பண்ணிகிட்ருக்கான். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த ஏரியாவில் பேசுகிறாருன்னா 40 லட்ச ரூபாய் செலவு பண்ணும். ஸ்டாலினுக்கு கிட்டத்தட்ட 70 to 80 லட்ச ரூபாய் டபுள் செலவு பண்ணும். பண்ணால் தான் அவங்க 2 பேருக்கும் கூட்டம். உதயநிதிக்கு அதே மாதிரி செலவு பண்ணால் தான் கூட்டம். உதயநிதிக்கு ஒரு 50 to 60 லட்சம் செலவு பண்ணும், அப்போ தான் கூட்டம். ஆனால் விஜய்க்கு அது கிடையாது. இதுதான் அரசியல். மாடர்ன் டே பாலிடிக்ஸ்ன்றது இதுதான். பாலிடிக்ஸ் இஸ் அ காஸ்ட்லி அஃபேர். இன்றைக்கி ஒரு கூட்டம் வராரு, ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் பேசுகிறாரு, கனிமொழி பேசுனாங்களே திருநெல்வேலியில் மகளிர் மாநாடு, எவ்வளோ கோடி செலவாச்சு? எவ்வளோ கோடி செலவாச்சுன்னு அந்த மகளிர் மாநாட்டை நடத்தின ஏற்பாட்டாளர்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையில் ஸ்டாலின் பேசினார், ஏவாவாளுக்கு தெரியும் எவ்வளோ செலவு பண்ணாங்க. விஜய்க்கு அது கிடையாது. இது உங்கள் பாலிடிக்ஸ். நான் திமுக மட்டும் சொல்ல, அண்ணா திமுகவே தான், சந்தேகமே இல்லை. 2 பேரும் காசு கொடுத்தா தான் கூட்டம். விஜய்க்கு அது இல்லை. ஆமாம் சார், பிகாஸ் இவர் ஒரு பெரிய ஸ்டார் இல்லை சார், அதுக்காக தானே மேக்ஸிமம். அதாவது மாறி 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 கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போகிறீங்க.
எதுக்கு வந்து கூட்டம் கூடுது அப்படின்னா வந்து பார்க்க வராங்கன்றீங்க. அப்புறம் வந்து எதுக்கு அவர் இதை பேசலை அதை பேசலைன்றீங்க. பார்க்க வர கூட்டம் தானே. பார்க்க வர கூட்டத்துக்கு காசா பிரச்சனையிலேருந்து ஈரான் யுத்தத்தை எப்படி நிறுத்தணும், காஷ்மீர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு, கல்பாக்கத்தில் அணு இலை இயங்க ஆரம்பிச்சிச்சு, அது சமூகத்துக்கு நல்லதாக கெட்டதா, எல்லா பிரச்சனைக்கும் விஜய் கிட்ட போய் சர்வரோக நிவாரணையாக தீர்வு கேட்குறீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்லைங்க அந்த கூட்டம் வந்து சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம். எதனா ஒன்று பேசு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பேசு. அது எப்படி சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நான் கேட்குறேன். உங்கள் கட்சியில் நடித்தவங்களாம் இருக்காங்கல்ல, நடிகர்கள்லாம் உங்கள் கட்சியில் இருக்காங்க. உதயநிதி நடிகர் தான். அப்புறம் இப்போ நான் சொல்ல முடியுமா உதயநிதி வந்து நடிகர் அவரை பார்க்க வந்த கூட்டம்னு? இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி, அதனால் அவரை பார்க்க வர கூட்டம். விஜய் இன்னைக்கு அரசியல்வாதி, அதனால் அவரை பார்க்க வர கூட்டம். சினிமா நடிகனை பார்க்க வர கூட்டம்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் போய் பேசுகிறீங்க. என்ன பண்ணால் தின்னா பித்தம் தெளியுன்ற நிலைமையில தான் திமுக இன்றைக்கி இருக்குது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் உங்களுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் உடைக்கிற ஓட்டால் ஏதோ ஒரு கட்சி காலி, அதில் சந்தேகம் வேணாம். திமுகவை அண்ணா திமுக தான் முடிவு பண்ண முடியல. ஒன்று திமுகவுக்கு பெரிய அடி காத்திருக்குது, இல்லை அண்ணா திமுக வாஷ் அவுட்டு, திமுக வந்து ஓட்டு நாளாக உடையிறதால லேண்ட்ஸ்லைடு ஸ்வீப் 160 170 சீட் வரைக்கும் கூட போகலாம், 180லாம் போகுன்றாங்க சில பேர். அது நடந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்படி நடந்தால் தமிழ்நாட்டுக்கு பெருங்கேடு, அது வேறு. ஆனால் அது நடந்தால் ஆச்சரியம் இல்லை, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 4 முனை போட்டி, அதில் ஒரு 30 தொகுதியில் 6 முனை போட்டி. சசிகலா, ராம்தாஸ், வேல்முருகன் அண்டு கிருஷ்ணசாமியால் கிட்டத்தட்ட ஒரு 30-40 தொகுதியில் 30 தொகுதியில் 6 முனை போட்டி, 200 தொகுதியில் 3 முனை போட்டி. என்ன தான் விஜய் ஃபேக்டர் இருந்தாலும் திமுக எதிரான ஓட்டு உடையிற காரணத்தால் கிளியர் மேத்தமெட்டிக்ஸ் 160லேருந்து 180 வரைக்கும் கூட டச் பண்ணலாம், ஸ்வீப் பண்ணிட்டு வரலாம். 1989 மாதிரி வாய்ப்பு இருக்குது. மறுக்கல, நான் எதையுமே மறுக்கல. ஆனால் விஜயால் வந்து எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லைன்னு யாராவது சொல்லுவார்களே, ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள், போய் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தரப்பில் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விமர்சனமோ அல்லது வந்து ஒரு குற்றச்சாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஓபி அப்படிங்கிறத போட்டு எங்களுக்காகவே அதை வந்து கிரியேட் பண்ணி எங்களை வந்து முடக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. அரசாங்க சைட்லேயோ அல்லது மற்றவர்கள் சைட்லேயோ இதை பாருங்கள், இதை எடப்பாடி பழனிசாமி பரப்புரை திட்டம், இது ஸ்டாலின் பரப்புரை திட்டம், இது சீமானோட பரப்புரை திட்டம், அவங்கவுங்க ஒரு பாயிண்டில் 1 hour தான் டைம் கொடுக்குறாங்க. இதில் எங்கெங்க இவரை முடக்கிறாங்க, இவர் திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாருங்கன்றாங்க. உண்மையிலேயே அரசுக்கு அந்த எண்ணம் இருப்பதா நீங்கள் கருதுகிறீர்களா? விஜயை எவ்வளோ தூரம் முடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் முடக்கணும்னு திமுக நினைக்குதுன்றது உண்மை, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் விஜய் வந்து ஒழுங்காக இல்லை, ப்ராப்பராக தன்னோட கூட்டங்களை நடத்த முடியலன்றது அதுவும் உண்மை. இதுதான் சிக்கல். ஓகே, இது ரெண்டுமே உண்மை இருக்குது. விஜயை முடக்கணும்னு திமுக நினைக்குதுன்றது உண்மை. அனுமதி கொடுத்துட்டு அனுமதியெல்லாம் வாபஸ் வாங்குறீங்க. 5000 பேர் தான் வரணுன்றீங்க. அது எப்படி வருவான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரேலிக்கு 5000 பேர்? மற்றவங்களுக்குலாம் நீங்கள் அப்படி தான் கொடுக்குறீங்களா? QR கோடை வச்சு எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டி ரேலிஸை நடத்துவீங்க? என்ன கதை அழைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா விஜய் உங்களை பாடாப்படுத்துறாரு. இதுவரையும் உங்களுக்கு எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் தான் பெரிய சவாலாக வந்திருக்காரு. அதை உங்களால் தாங்க முடியல, எரியுது உள்ள உங்களுக்கு. அதனால் நீங்கள் இவ்வளோத்தையும் பண்ணீங்க. இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போன பிறகும் பெரிய மாற்றம் இல்லை. சென்னைக்கு வெளியில் அவருக்கு அனுமதி கிடச்சி, சென்னைக்கு கிடைக்கல. இப்போ இந்த கமிஷனர் மாற்றப்பட்டதால் சென்னையில் மறுபடியும் அவருக்கு அனுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் 10 நாள் தான் அதோட முடிய போகுது எல்லா கூத்தும். ஆனால் என்ன தான் ஆட்சியாளர்கள் அடக்குமுறை ஏவிட்டாலும் ஒரு அரசியல் கட்சி, ஆள துடிக்கிற கட்சிக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்ததுன்னா அது இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸில் தன்னை மேலெடுத்து முன்முயற்சிகளால் தன்னைத்தானே வளர்த்துக்கொள்ள முடியும், தான் மேலெழும்பி செல்ல முடியும், தகவமைச்சுக்க முடியும், தன்னை தகவமைச்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் எதிர்ப்புகள் தான் ஒரு கட்சியை வளர்க்கும். இது எதுவுமே இல்லாமல் புலம்பி இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நேற்று வந்து கடலூரில் பர்மிஷன் கொடுத்தாங்க. உதயநிதி கேட்டப்போ விஜய்க்கு கொடுத்துட்டோம், கொடுக்கல, அதனால் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்னு உதயநிதிக்கு பர்மிஷனை டினை பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜய்க்கு கொடுத்துட்டோன்னு. இன்றைக்கி கடலூர் பிரச்சாரத்தை விஜய் ரத்து பண்ணியிருக்காரு. நிர்வாக காரணமாக. என்ன நிர்வாக காரணம்? 10 நாளில் எலெக்ஷன் கேம்பெயின் முடிய போது என்ன நிர்வாக காரணம் உங்களுக்கு? அது அவங்களுக்காக கொடுத்து தொலைச்சிருக்கலாம்ல. உதயநிதி அவர் அதை கேம்பெயின் பண்ணியிருப்பார்ல, அதையும் கெடுத்தீங்கல்ல. அதையும் கெடுத்து நீங்களும் போகாமல் நேற்று காரைக்குடி போயிட்டு வந்து இன்றைக்கி என்ன கடலூருக்கு போகிறதுல இன்றைக்கி என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துட போகுது? என்ன நிர்வாக காரணம்? அப்படியே 5 மாநில தேர்தலில் நீங்கள் அப்படியே கட்சி போட்டி போடுதா? மேற்கு வங்கத்தில், அஸ்ஸாம்லலாம் முடிஞ்சு போச்சு தேர்தலில். இன்னும் 4 தேர்தலில் போட்டிங்கன்னா 4 மாநில தேர்தலில் போட்டி போடுறீங்களா? ஏங்க நீ இப்போ வெளியிலேயே வரது கிடையாது. இன்னும் 10 நாள் தான் கேம்பெயினுக்கு இருக்குது. எல்லாம் ஆளாக பறந்து ஓடிட்டு இருக்கான். எல்லாரும் தெருவில் நிற்கிறான். கொடுத்த பர்மிஷனை, போராடி வாங்கின பர்மிஷனை எத்தனை 2லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை கேன்சல் பண்ணிட்டு நிற்கிறேன்னு உங்களுக்கு கிடைக்கிறதே அதிகம், உனக்கு பர்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம் இல்லையா? அது நீயே சொல்கிற. மிஸ் பண்ணணும். கிடைச்சதை ஏன் மிஸ் பண்ணுற? போய் 1 மணி நேரம் பேசுவாங்க. அந்த கேண்டிடேட் வந்து டம்மியை வச்சு, சிலையை வச்சு, பொம்மையை வச்சு வேட்பாளர் ஓட்டு கேட்குறான். அசிங்கமா இல்லை உங்களுக்கு? அருவருப்பா இல்லை ஒரு கட்சியா? விஜயால் தாங்க முடியாத அளவுக்கு விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, அதான் உண்மை. அதை பயன்படுத்திக்க தெரியலையே. எதுக்கு கிடைச்ச பர்மிஷனை விட்டுட்டு இன்றைக்கி நிர்வாகக்காரங்க ரத்து பண்ணியிருக்கேன்? நான் கேட்குறேன். 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனால் போய் படுத்துக்கோ, அங்கேயே பாண்டிச்சேரியில் தூங்குங்க,
பக்கத்தில் தான். தொண்டர் வீட்டில் படுங்க சார், கட்சி தலைவர் தானே சார் அவரு. கிடைச்ச பர்மிஷனை விட்டுட்டு உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம், அதை இப்படி கெடுத்து குட்டி சோறு ஆக்கிட்டு உட்காந்துருந்தா. ஆனால் இதையும் மீறி மக்கள் செல்வாக்கு இருக்குன்றது தான் திமுகவோட பிரச்சனையே. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இப்போ திமுகவோட இந்த 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 செயல்பாடுகளுக்கு வந்து இவர் தங்களுடைய கூட்டணி ஓட்டுகளை தான் பெரிதளவு உடைக்கிறாருங்கிற ஒரு மன ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது, அவங்க இருக்கிற இன்டர்னல் சர்வேஸில். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பட்சத்தில் அது என்டிஏக்கு கூட பாசிட்டிவ் அமைய வாய்ப்பு இருக்குன்னு இன்னும் சில பேர் இப்போ என்டிஏ ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க. அவங்க தாங்க அதிகமாக உடைக்கிறாரு, ஸோ இவங்களுக்கு ஒரு ஜம்ப் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அது புரியலங்க, அதுதான் சிக்கலே. அவர் யார் ஓட்டை உடைக்கிறாரு இப்படி சொல்லணும். அவர் யார் ஓட்ட வேணால் உடச்சிட்டு போட்டோம். அவர் உடைக்கிறதால லாபம் திமுக அண்ணா திமுக, வெரி சிம்பிளாக தான். அதுக்கு பதில் இல்லை. இல்லை சார், யார் அதிகமாக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஏடிஎம்கே இல்லையே, டிஎம்கே தான் அதிகமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதுக்கு இப்படி பதறாங்க. டாப் டு பாட்டம் திமுகவில் எல்லாம் வந்து குஞ்சு முழுவம் அப்படி எப்படி கதறுது. திமுகவோட பெய்டு மவுத்ஸ் இருக்கானுங்கள, வாடகை வாய்கள், அறிவாளி அல்சேஷன்கள், அவங்களாம் ஏன் குதிக்கிறான், குதின்னு குதிக்கிறானுங்களே. உங்களுக்கு ஏன்டா வந்தது? நீ திமுகவா? நீ பத்திரிக்காரன், உனக்கு எதுக்கு இந்த பேச்சு? பாசிச பாஜக உள்ளே வந்துடும், பாசிச பாஜக உள்ளே வந்துடும்னா பத்திரிக்கை எழுத்து மூடிட்டு கட்சியில் சேர்ந்து வேலை செய்ய. பத்திரிக்காரன் வேலை அது கிடையாது. உன் ரோலே என்னன்னு தெரியாமல் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்க. அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லை. யார் நிற்கணும், யார் நிற்கக்கூடாது, யார் கூட்டத்தில் இருக்கணும், இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீ யாரு? அப்போ உன் ரோல் என்ன? மக்கள் எப்படி பத்திரிக்கையாளர்களை மதிப்பாங்க? மக்கள் நம்ம முகத்தில் காரி துப்புவாங்க, இப்பயே துப்புறாங்க. துப்புரை பற்றி எங்களுக்கு கவலை, நாங்கள் தொடச்சிட்டு போவோம்னு நீங்கள் போகிறீங்க. நாஞ்சில் சம்பத்தூரில் பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் எடுத்துக்கிட்டாங்க. தொடச்சா துப்புனா என்ன, நாங்கள் தொடச்சிட்டு போயிடுவோன்றாங்க. எப்படி மதிப்பாங்க மக்கள் இந்த பத்திரிகையாளர்கள்? யாருக்கு நஷ்டம்? அதுதான் புரிஞ்சுக்க முடியல. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அது வந்து குழப்பம் அதிகமாக நீடிக்குது. ரெண்டு பேருக்கும் ஒரு பயம் இருக்குது. அதிகமாக பயப்படுறது திமுக. பயப்படலாம், பயத்தை காமிச்சக்கூடாது. தனி மனிதர்களும் ஸ்தாபனங்களும் பயப்படலாம், பயம் இருக்கலாம், பயத்தை காமிச்சக்கூடாது. தான் பயத்தை திமுக அனுதினமும் வெளியில் காமிச்சிக்குது. எதுக்கு? வெறும் சினிமா நடிகன்னா கடந்து போயேன், எதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிற விஜயை பற்றி? உங்கள் யாருக்கும் வராத கூட்டம் அவர் ஒருத்தருக்கு தான் வருது. நீ காசு கூடாமல் தமிழ்நாட்டில் கூட்டம் ஒருத்தருக்கு வருதுன்னா அது விஜய்க்கு மட்டும்தான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு 234 தொகுதிகளுக்கும் ஒரு கேண்டிடேட் போட்டாருங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ இறுதியாக நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் எடப்பாடியில் அவர் போட்ட கேண்டிடேட்டுக்கான விஷயம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் சொல்கிறாங்க. 2 தொகுதியில் அவரே நிற்கிறாரு. ஸோ அஃபிஷியலாக பார்த்தோன்னா 231 தான் அவங்க வந்து போட்டியே போடுறாங்க. இதிலும் பெரும்பாலும் மற்ற கட்சி நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க இதே பேட்டியில் வந்து அவர் 234க்கும் கேண்டிடேட் போட்டாலே அது பெரிய சாதனை தான்ப்பா அப்படின்னீங்க. சாதனை தான், இப்போ சொல்கிறேன், சாதனை தான். 234 தொகுதியிலையும் அவருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சாதனைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டாங்க. 233 அச்சீவ் பண்ணிட்டாங்க. சேலத்தில் என்ன, எடப்பாடியில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. கேண்டிடேட்டே காணுன்றானுங்க. இது பல தொகுதியில் நடக்கும்னு எதிர்பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு தொகுதியில் நடந்திருக்கு. மகிழ்ச்சி. ஜனநாயகத்தை இயங்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து திமுக போட்டியிடுற தொகுதியில் இல்லாமல் அண்ணா திமுக போட்டியிடுற, எதிர்க்கட்சி தலைவர் போட்டியிடுற தொகுதியில், முதலமைச்சர் வேட்பாளர் தொகுதியில் இது நடந்திருக்குது. அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. கேண்டிடேட் எங்கே போனாருன்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் அவுட் ஆஃப் 234 233 போட்டாங்கன்றது சாதனை, மிகப்பெரிய சாதனை. அவங்களோட நாமினேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகாமல் போடப்பட்டிருக்குன்றது அவங்க அரசியலில் கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுது. அவருடைய டார்கெட் வந்து குறிப்பாக நம்ம பார்க்கணுன்னா பேச்சுகள்லையும் சரி மேடைகள்லையும் சரி பேசுகிற போது பாஜக தலைமையிலான ஒரு அணி மற்றும் பலர் அப்படின்னு தான் அவர் பேசுகிறாரு. அதிமுகங்கிற பேரையை கூட உச்சரிக்க மறுக்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த கூட்டணி கட்சிகளுடைய பேரெல்லாம் உச்சரிக்கிறாரு. காங்கிரஸ், உண்மையான காங்கிரஸ் என் பின்னாடி தாங்க இருக்குது இப்படிலாம் பேசுகிறாருல. இன்னுமே ஒரு திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பையோ ஒரு ரிஃப்டையோ உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறதை எடுத்துக்கலாமா? ஆமாம், உண்மைதான். அது முயற்சி பண்ணுறாரு, அதில் ஒரு தப்பும் கிடையாது. அதான் அரசியல். திமுக கூட்டணிக்குள்ள அவர் ஒரு சலசலப்பை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறார், அதில் எந்த தப்பும் கிடையாது. சீட் ஷேரிங் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அலையன்ஸுக்கு செட் ஆகி ஜெல் ஆகி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி பரப்புரை பயணத்தில் இருக்கும்போது இதை பண்ணுறதுக்கான நோக்கம் என்னங்க கேட்குறீங்க? விவரம் தெரியாமல் கேண்டிடேட்டு தான் போயிருக்கான், கட்சிக்காரன் போயிருக்கான், தலைவர்கள் போயிருக்கான். தொண்டம் போல் காங்கிரஸ் தொண்டன் திமுக ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. 21 மாதிரியான ஓட் ட்ரான்ஸ்ஃபர், காங்கிரஸோட ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த முறை திமுக கண்டிப்பாக நடக்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். லெஃப்டோட ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சாம்சங் தொழிற்சாலை தலைவர் முத்துக்குமாரை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கான். இன்றைக்கி சிபிஎம் பொதுச் செயலாளர் சண்முகம் சொல்கிறார், தேர்தல் நடந்துகிட்டு இருக்குங்க. உங்கள் கூட்டணி கட்சி தலைவரோட ஜீவநாடியான ஒரு அமைப்பு, அந்த தோழரை, அந்த தொழிற்சங்க தலைவரை நீ கைது பண்ணி உள்ள வைக்கிறார். சாம்சங் தொழிலாளர்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க, திமுக ஓட்டு போடுவாங்க, நீங்கள் நம்புறீங்களா? வேணா இடதுசாரி நிற்கிற இடத்துல குத்திட்டு போகலாம். சிபிஐ நிற்கிற இடத்துல, திமுக ஹார்ட்கோர் திமுக நிற்கிற இடத்துல சாம்சங் தொழிலாளர்களோ ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பூரா இருக்க தொழிலாளர்கள் ஓட்டு போடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? போட மாட்டாங்க. மாற்று இல்லையா சார் அவங்களுக்கு? ஏங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போகாதீங்க. அவன் எப்படிங்க ஓட்டு போடுவான்? அவனை பிடிச்சி தலைவனை பிடிச்சி உள்ளே போட்டினா எப்படி? சாம்சங் தொழிலாளர்கள் இன்ன வரைக்கும் இந்த அரசு வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்குது. அவரு சொல்கிறாரு, சண்முகம் விடுதலை பண்ணுன்றாரு. வேங்கவேலுக்கு பிறகு தலித் ஓட்டு திரும்ப ஓட்டு அப்படியே திரும்புமா? அதுவும் தேமுதிக உள்ளே சேர்ந்த பிறகு அந்த ஓட்டு வந்து செதற ஆரம்பிச்சிருக்கு.
அவங்க பிரேமலதா எப்படி நடந்துக்கிட்டாங்க அந்த மேடையில் மதிப்பளிக்கிறது இல்லை என்ன கொடுமையாக இருக்கு. அவர் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அந்த அம்மாவோட பிஹேவியர் பார்த்தீங்களா, இது வந்து ஆல்ரெடி வந்து கேஸ்ட் கார்டு அதிகமாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிராந்தியம். அது எல்லா கேண்டிடேட்டையும் பெயர் சொல்லும்போது எந்திரிச்சு நின்று வணங்கணும். அது குறைஞ்சபட்சம் ஒரு கண்ணியம். அது அதை கூட ஒரு மினிமம் கட்டசி கூட அந்த அம்மா கிட்ட இல்லை. இதெல்லாம் வந்து விசிகா வாக்கு வங்கியில் பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து பரிதாபம் தான் பட முடியும். காங்கிரஸ் வாக்கு என்கிட்ட தான் இருக்குன்னு விஜய் சொல்கிறது டு சர்டன் எக்ஸ்டென்ட் உண்மைங்க. இந்த தலைவர்கள் கையெழுத்து போட்டு சீட்டு வாங்கியிருக்காங்க. தொண்டர்கள் அந்த வாக்கு வங்கி கணிசமான அளவு வந்து 21 இருந்த அளவுக்கு இந்த முறை அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அது விஜய்க்கு போகும். நீங்கள் ஆக்சுவலி விஜய் சொல்கிறது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் கரெக்டுங்க. காங்கிரஸ் ஓட் பேங்க் விஜய் கிட்ட இருக்குன்றது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போதே திமுக அலையன்ஸோட ஓட் ஷேரே அங்கே கன்வெர்ட் ஆகாதுன்னும் போது தட் வில் பி பெனிஃபிட் ஃபார் என்டிஏ அலையன்ஸ் தானே? அப்படி புரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன். உங்களுடைய வாதத்திலிருந்து நான் கேட்குறேன். இல்லைங்க, அட்வான்டேஜ் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. நான் அதை மறுக்கல. நான் இன்னொரு பக்கத்தில் வந்து மைனாரிட்டிஸ் கன்சல்டேஷன் திமுக இருக்குது. அதில் ஓட்டு பிரிவு ஏற்படாதா விஜய் அவர்கள் மீது? மைனாரிட்டிஸ் இல்லை மைனாரிட்டிஸுக்கு வந்துங்க, மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 16-17% மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் இருக்குன்றான் தமிழ்நாட்டில். அதில் ஒரு 12% திமுக கூட்டணி போய்டும். அவங்க பிரச்சனை பிஜேபி வரக்கூடாதுன்றது. அவங்களுக்கு யார் வேணால் அவங்களுக்கு யார் வரணுன்றது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு யார் வரக்கூடாதுன்றது தான் வந்து பிரச்சனை. அதில் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து ஏன் விஜய் லைக் பண்ணக்கூடாது? அதில் மைனாரிட்டிஸ் இருப்பாங்கல்ல, மினிமம் செக்ஷன். அது அதில் மெஜாரிட்டி வந்து திமுக பக்கம் தான் இருக்குது. இதில் நடுப்புற வந்து அவர் ஓட்டை தானே சதைச்சிக்கிட்டார். அவர் ஒரு 2 வார காலம் வந்து அவர் என்டிஏக்கு போக போகிறாருன்ற டாக் ரொம்ப அதிகமாக இருந்தது. தினத்தந்தி பேப்பரில், தமிழ்நாட்டோட நம்பர் 1 பேப்பரில் பேஜ் 1 போட்டான் என்டிஏ கூட்டணியில் விஜய்னு. அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பே தெரிவிக்கல. அந்த பேச்சு ஒரு 2 வாரம் ஓடிச்சு. திடீர்னு ரம்சானுக்கு முதல் நாள் போய் இஃப்தாரில் வந்து கஞ்சி குடிச்சார். நான் வந்து பிஜேபிக்கெலாம் போக மாட்டேன்னாரு. அதுக்குள்ளே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவர்கிட்ட இருந்த வாக்கு வங்கி ஓரளவு சரிஞ்சிருக்கு. அதாவது கூட எதுவும் பேசாமல் மைனாரிட்டி வாக்கு திருப்பரங்குன்றம் கூட இஷ்யூ கிடையாது. அவர் 2 அவர் வந்து பிஜேபிக்கு போகிறாருன்ற டாக் வந்தப்போ அதை அவர் தடுக்க தவறினார். கடைசி நேரத்தில் தான் கிளாரிஃபை பண்ணார். அதில் அவருடைய வாக்கு வங்கி ஓரளவு சரிஞ்சுது. மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிஜேபி வரக்கூடாதுங்க. அதனால் அவங்க வந்து திமுக தான் கண்கண்ட தெய்வம். அவங்க காங்கிரஸ் திமுக கூட்டு காங்கிரஸ் வெளியில் போயிருந்ததுன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு உடச்சிருக்கும். திமுகவுக்கு நம்பகத்தன்மையை மைனாரிட்டிஸ் மத்தியில் ஏற்படுறது காங்கிரஸ் திமுக கூட இருந்தால் தான். இன்றைக்கி அவங்களோட காங்கிரஸ் திமுகவோட இருக்கிறதால அந்த வாக்கு வங்கி அப்படியே இருந்துடும். ஸோ மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதர் தன் தட் ஓட்டு கண்ணாபின்னான்னு உடையுதுங்க. அது எப்படி போய் எங்கே முடியும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் 4 முனை போட்டி, சில இடங்களில் வந்து 7 முனை போட்டியாக அது மாறுறதால திரும்பவும் சொல்கிறேன், மை ஹன்ச் இஸ் டிஎம்கே வில் somehow retain பவர். எப்படியாவது இவங்க காப்பாற்றிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஒன்று இழுபறியில் வந்து காப்பாற்றிப்பாங்க, இல்லை கம்ஃபர்டபுளாகவே காப்பாற்றிப்பாங்க. இது எவ்வளோ உடஞ்சாலும் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள்ன்றது மிக 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 குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. பலமான கருத்துக்களை பகிர்ந்துங்க சார். மிக்க நன்றி. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு